सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. श्री शारदा भुजंग प्रयात अष्टकम आचार्य पदैहि कृतन स्तोत्रम. ஸ்ருங்கேரியில் ஆச்சாரியால் கொஞ்ச நாள் இருக்கும் பொழுது அப்போ இந்த சாரதா மேல ரொம்ப ஆசைப்பட்டு இது 8 ஸ்லோகங்கள் ஒன்றும் பலஸ்ருதி எல்லாம் இல்லாம ஆத்மார்த்தமாக அம்பாளை அம்மாவாக பாவிச்சு அது அந்த இடத்துல பண்ணதான ஸ்தோத்திரமா இருக்கு. ரொம்ப அழகான காவியம், காவிய ரசனையோட அவர் புஜங்க பிரயாகத்துல பண்ணார். அதுல அம்மாவாகவே நினைச்சுட்டு அதை பண்ணதுனால அங்க சிங்கேரியில சச்சிதானந்தேந்திர அபிநவ நரசிம்ம பாரதி சுவாமிகள் அப்படின்னு இருந்தார் இல்லையா, அவருக்கு சந்திரசேகர பாரதிக்கு முன்னாடி இருந்தவர். அவருக்கு இது ரொம்ப பிடிச்சது. ஏன்னா ரொம்ப பிரத்யட்சமா சிங்கேரியில அம்பாளை பாடினது. அதனால அவர் என்ன பண்ணார், இந்த மாதிரி அம்மாவை பார்த்திருக்காரு ஆதிசங்கரர் அம்பாளை சாரதாவை. அதனால காலடியில அந்த அம்மாவுக்கும் நம்ம ஒரு கோயில் எழுப்புறது தான் நியாயம்னு இந்த இன்ஸ்பிரேஷன்ல தான் அவர் காலடியில ஆரியாம்பாளுக்கும் ஒரு கோயிலை ஏற்படுத்தி கொடுத்தார் அப்படின்னு. அதான் இதுல விசேஷம். இது புஜங்க பிரயாத அஷ்டகம் அப்படின்னு பேரு. புஜங்க பிரயாத்தம் அப்படின்றது மீட்டர். இந்த சந்தஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா 12 அக்ஷரங்கள் இருக்கக்கூடியதாக எல்லாத்தையும் எழுதியிருப்பார். சதா பால ரூபா பி விக்னா திரிஹந்திரி நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா, அந்த அந்த மீட்டர்லயே அவர் எழுதினது இல்லையா. அதுல ரொம்ப உள்ள போனோம்னாக்கா 1வது லெட்டர், 4வது லெட்டர், 7வது லெட்டர் இதெல்லாம் ஹ்ரஸ்வமாக இருக்கணும், ரெஸ்ட் எல்லாம் தீர்க்கமா இருக்கணும் அப்படின்னு அதுக்குன்னு ஒரு இலக்கணம் இருக்கு. அதுல எழுதப்பட்டது. இதுக்கு பேர் புஜங்க பிரயாத்தம் அப்படின்னு பேர் அந்த மீட்டர். இப்படி 8 ஸ்லோகங்கள் எழுதினார். 8 ஸ்லோகங்கள் எழுதினா கரெக்டா 8. சாதாரணமா நம்ம எந்த ஸ்லோகம் பண்ணா தட்சிணாமூர்த்தி அட்டகம்னாக்கா 8 இருக்காது உங்களுக்கு, ஒண்ணு பலஸ்ருதி அப்படின்லாம். இது அவர் ஆத்மார்த்தமா பண்ணியிருக்கார் அப்படின்னு நமக்கு தெரியுது. கரெக்டா 8 ஸ்லோகத்துல அம்பாளை அம்மாவா நினைச்சு பாடினதால ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்லோகம் அது. 8 பார்க்கணுன்றதுனால நேர ஸ்லோகத்துக்குள்ள போயிடுவான். சுவக்ஷோஜ கும்பாம் சுதாபூர்ண கும்பாம் பிரசாதாவலம்பாம் பிரபுண்யாவலம்பாம் சதாஸ்யேந்து பிம்பாம் சதானோஷ்ட பிம்பாம் பஜே சாரதாம்பாம் அஜஸ்ரம் மதம்பாம். எல்லாம் அம்பாம். எப்படி வார்த்தைகள் உணர்ந்து பாருங்க அவருக்கு. சுவக்ஷோஜ கும்பாம் சுதாபூர்ண கும்பாம் பிரசாத அவலம்பாம் பிரபுண்ய அவலம்பாம் சதாசேந்து பிம்பாம் சதானோஷ்ட பிம்பாம். 2 பிம்பாம், 2 அவலம்பாம், 2 கும்பாம். அதுல ஒரு விசேஷமா எழுதியிருக்காரு பாருங்க. அப்புறம் பஜே சாரதாம்பாம் அஜஸ்ரம் மதம்பாம், 2 தடவை அம்பாம். இப்படி விசேஷமாக எழுதப்பட்டதான ஒரு காவியம். சுவக்ஷோஜ கும்பாம் இல்லையா, அம்பாளுடைய வக்ஷஸ்தலங்கள் கும்பம் போல அழகிய, எல்லாருக்கும் பக்தர்களுக்கு பால் வடிக்கக்கூடியதான ஒரு சொரூபத்தோட இருக்கக்கூடியவள். சுதாபூர்ண கும்பாம், கையில எப்பொழுதும் சிந்தூராருண விக்கிரகாம் தினேனாம் மாணிக்க மௌலீஸ்வர தாராநாயகி சேகராம் சுதமிகீம் ஆபீன ஒக்கியருகம் பாணிபியாம் அலிபூர்ண ரத்ன சசகம் ரக்தோத்பலம் விபித அமிர்தாசவசகத்தை வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவள். அது எப்படி இருக்கு, அமிர்த கலசம் அப்படின்னு பேர் அதுக்கு. சுதா பூர்ண கும்பாம் பிரசாதாவலம்பாம். அம்பாளுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன, மனசாந்தியை கொடுத்து அனுகிரகம் பண்றது. அதுக்கு பேர் பிரசாதம் அப்படின்னு பேரு. மனத்தெளிவை கொடுக்கக்கூடியதுக்கு தான் ஒரே காரணமும் அம்பாள் பிடிச்சுட்டு இருக்கா. பிரசாதாவலம்பாம்,
அதுல அவலம்பனம் அப்படின்னாக்கா பிடிவாதம். எப்படியாவது என்னுடைய பக்தர்களை எல்லாம் நல்ல மனசோட பண்ணி அவளுக்கு வேதாந்தத்துக்குள்ள இறக்கிவிடுவேன் அப்படின்னு ஒரு கங்கணம் கட்டின்னு இருக்கான்ற அர்த்தம். பிரசாதாவலம்பாம் பிரபுண்யாவலம்பாம். ரொம்ப புண்ணிய செய்பவர்களுக்கெல்லாம் அவள் தான் பிடிப்பு இல்லையா? நம்ம பஸ்ல போனோம்னா ட்ரெயின்ல போகும்போது பிடிக்கிறோமா, ஆலம்பனம் வேணுமோ இல்லையா? எல்லாருக்கும் ஆடாமல் வாழ்க்கையில இருக்கணும்னா அதே மாதிரி புண்ணியசாலிகள்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த சீக்ரெட்டை. வாழ்க்கையில நம்ம ஆடாம இருக்கணும்னா அம்பாளை போய் பிடிச்சிக்கணும். அதனால பிரபுண்யா அவலம்பாம், புண்ணியமாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பிடிப்பாக இருக்கக்கூடியவள். பிரபுண்யாவலம்பாம் சதா சேந்து பிம்பாம், சதா ஆசிய இந்து பிம்பாம். அம்பாள் ஆசியம் அப்படின்னா வாய், ஆசிய இந்து பிம்பாம் சந்திர பிம்பம் மாதிரி பிரகாசிக்கக்கூடிய முகம் அப்படின்னு அர்த்தம். ஆசியம்னா முகம் இல்ல, சந்திரன் போல சந்திர பிம்பம் போல பிரகாசிக்கிற முகம். சதானோஷ்ட பிம்பாம், சதானம் அப்படின்னா ஒரு மயக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடியதான ஒரு பிம்பம். அது கோவைப்பழம் போல இருக்கக்கூடிய ஓஷ்டம், ரொம்ப அழகான உதடுகளை உடைத்து இருக்கக்கூடிய மத் அம்பாம், என்னுடைய அம்மாவாக இருக்கக்கூடிய அவள். சாரதாம்பா சதா அஜஸ்ரம் பஜே, அந்த அம்பாளை பஜே. சாரதாம்பாம் அஜஸ்ரம் மதம்பாம், அழகா சாரதாம்பாம் மதம்பாம் அஜஸ்ரம் பஜே அப்படின்னு. எப்பொழுதும் இந்த சாரதாம்பாவளை நான் அம்பிகைய இப்போ அம்மாவாக பார்க்கும் பொழுது, அந்த குழந்தை பிறந்த உடனே அம்மா ஸ்தன்யபானம் செய்யறா, அது ஞாபகம் வந்துட்டான். அதனால அவருக்கு எங்க அம்மா கொடுத்த பால் எனக்கு கொடுத்த ஞாபகம் வந்துட்டு இந்த அம்பாளை பார்த்த உடனே அப்படின்னு. இது போதாதுன்னு அம்பாள் வேற அமிர்த கலசத்தை வச்சு வேற இருக்கா அப்படின்னு இந்த அனுக்கிரகம் செய்யறதையே ஒரு விரதமாக வைத்து கொண்டு இருக்கக்கூடியவளாக இருக்கக்கூடிய அவளை எப்பொழுதும் இடைவிடாமல் பஜிக்க வேண்டியதுன்றது நியாயம்தானே அப்படின்னு சொல்லி எழுதினார். சுவக்ஷோஜ கும்பாம் சுதா பூர்ண கும்பாம் பிரசாதாவலம்பாம் பிரபுண்யாவலம்பாம் சதா சேந்து பிம்பாம் சதானோஷ்ட பிம்பாம் பஜே சாரதாம்பாம் அஜஸ்ரம் மதம்பாம். கடாட்சே தயார்திராம் கரே ஞான முத்ராம் கலாபிர் வினித்ராம் கலாபை சுபத்ராம் புரஸ்திரீம் வினித்ராம் புரஸ்துங்கபத்ராம் பஜே சாரதாம்பாம் அஜஸ்ரம் மதம்பாம். கடாட்சே தயார்திராம் கரே ஞான முத்ராம், எல்லாம் திராம் திராம் இந்த தடவை அவர் செலக்ட் பண்ணிட்டார். கலாபிர் வினித்ராம் கலாபை சுபத்ராம் புரஸ்திரீம் வினித்ராம் புரஸ்துங்க பத்ராம் இப்படி எழுதியிருக்காரு. கடாட்சே அம்பாளுடைய கடாட்சம். கடாட்சம் அப்படின்னாக்க கடைக்கண் பார்வை. அம்பாள் நேர பார்க்க முடியாது, அம்பாளுடைய பார்வை நேரப்பட்டதுன்னா தாங்க முடியாது. அதனால எல்லாரும் பரிவாள்லாம் வேண்டுவது என்ன, அவளுடைய கடைக்கண் பார்வை தான் வேணும். அதே மாதிரி அம்பாள் ரொம்ப சிரிச்சானா தகராறு, அதனால புன் சிரிப்பு தான், ஸ்மிதமுக்கி தான் அம்பாள். ஸ்மிதமாக இருக்கணும், கடாட்சம் இருக்கணும். அதனால தான் கோவில்லாம் நேர போகக்கூடாதுன்னு. அம்பாள் கோவில்ல நடுவுல ஒரு பார்ட்டிஷன் போட்டுருவாரு, இந்த பக்கம் ஆண்கள் அந்த பக்கம் பெண்கள்னு போட்டுறதுன்னா கடைக்கண் பார்வை தான் பார்க்கணும், நேர போய் பார்க்க கூடாது அப்படின்ற ஒரு சாஸ்திரத்தை அனுசரிச்சுதான் கோவில் எல்லாம் அப்படி பண்றாங்க. இப்படி அந்த கடைக்கண் பார்வைக்கு பேரு கடாட்சம் அப்படின்னு பேரு. கடாட்சம் அப்படின்னா இன்னொரு அர்த்தம் என்னன்னா ரொம்ப கருணை மிகுந்ததான ஒரு பார்வை. கடைக்கண் பார்வை மாத்திரம் அல்லது கருணையோட இருக்கக்கூடிய ஒரு பார்வை. அது தயா ஆர்திராம், எப்பொழுதும் தயையினால ஈரமுள்ள. சதா ஆர்திர சித்தா துர்கே ஸ்மிருதா ஹரசி பீதி மசேஷ ஜந்தோ ஸ்வஸ்தை சுதாமதிமதீவ சுபாம் தரா தாரித்ரிய பக்தவயஹாரிணி துகாத்வதன்யாம் சர்வோபகாரகரணாய சதா ஆர்திர சித்தாம். அம்பாளுக்கு எப்பொழுதுமே ஒரு ஈரம். ஏதாவது குழந்தைக்கு ஆயிடுத்துன்னா இங்க உடம்புல உருகி போயிடும், அதனால என் பக்தர்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நினைப்பாளாம் அந்த அம்பாள். இப்படி தயா ஆர்திராம், அவளுடைய கடைக்கண்ல நன்னா தெரியறது, அந்த தயையினால அவ்வளவு ஈரமாக இருக்கக்கூடியவளாக இருக்கிறாள் அவள். கரே ஞான முத்ராம், எப்பொழுதும் கையில சின்முதிரத்தை வைத்துக் கொண்டே இருக்க. தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர் அம்பாள் தான் இல்லையா? ஸ்ரீ வித்யில தட்சிணாமூர்த்தின்னா யாரும் அம்பாள்னு அர்த்தம் இல்லையா? இங்க அங்க தட்சிணாமூர்த்தியும் சின்முதிரை வச்சுட்டு இருக்கார். இங்கேயும் இங்க திரிபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம், இதோடைய ஆத்மா போய் சேர்ந்துடுறது.
இந்த ஆத்மாவை இந்த மூணுல இருந்து பிரிக்கணும் இல்லையா? சைவ சித்தாந்தத்துல ஆணவ மலம், மாயிக்க மலம், கார்மிக மலம்னு இதோட இந்த ஜீவன் கலந்து இருக்கான். இந்த ஜீவனை இந்த மலத்திலிருந்து பிரிச்சு எடுத்து பரபிரம்மத்தோட யுனைட் இல்லையா? யோகம், அதான் ஞான யோகம். இந்த சின்முதிரையானது இந்த மூணிலிருந்து அந்த ஜீவனை பிரிச்சு பிரம்மத்தோட சேர்க்கிறது இல்லையா? பசு பாசம் இதான் பதி அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து இந்த பசுவை அங்கேருந்து நீக்கி பதியோட கட்டணும் இல்லையா? இது கூட இருக்கும் அப்படின்றதுதான். இப்படி அதை காண்பிக்கக்கூடிய ஒரு அடையாளம், அதுக்கு பேர் முத்ரை. அது என்ன? சின் முத்ரான்னு பேரு, ஞான முத்ரை அப்படின்னு. கரே ஞான முத்ராம் கலாபி வினித்ராம். அது மட்டும் இல்ல, எல்லா விதமான கலைகள்னாலையும் அவள் ஆயக்கலைகள் 64 சொல்லக்கூடியவளாக இருக்கக்கூடிய அந்த அம்பாள் வினித்ராம். ஏன் வினித்ராமுக்கு இப்படி அர்த்தம் பண்றான்னா, இன்னொரு தடவை வினித்ராமுக்கு தூக்கம் இல்லாதவள் நம்ம அர்த்தம் பண்ணோம். அதுக்காக இங்கே பிரசன்னமாக இருக்கக்கூடியவள். கலாபை சுபத்ராம், அவளுடைய கலாபங்கள், அவளுடைய ஆபரணங்கள் அதெல்லாம் எப்படி இருக்குன்னா, பத்ரம், மங்களம், கல்யாணம், எல்லாம் மங்களகரமான சுஷ்டு பத்ரம், நல்ல மங்களம் அப்படின்னாலே ஆச்சரியம். அது நல்ல மங்களமாக இருக்கக்கூடிய ஆபரணங்களால அவள் என்ன பண்ணிட்டு இருக்கா? அனுகிரகம் பண்ணணும்னு வினித்ராம். தூக்கமே கிடையாது அம்பாளுக்கு. கண்ணை மூடாம பக்தர்களுக்கு சதா சர்வகாலமும் அனுகிரகம் பண்ணிக்கொண்டே இருக்கக்கூடியவள். அது மட்டும் இல்ல, புரஸ்துங்கபத்ராம். இங்கதான் நமக்கு எவிடன்ஸ் கிடைக்கிறது. அது சிங்கேரியில அந்த சாரதாம்பாளை பார்த்து ஆச்சாரியால் எழுதியிருக்காரு. ஏன்னா முன்னாடி புரஹா, எனக்கு முன்னாடி அந்த துங்கபத்ரா இருக்கு. அதுல புரஸ்திரீ மதம்பாம், இந்த முப்புறத்தையும் திரிபுர சுந்தரியாக இருக்கக்கூடிய இந்த சாரதாம்பாள் அங்க அந்த துங்கைக்கு முன்னாடி, துங்கபத்ரா நதிக்கு முன்னாடி உட்கார்ந்து கொண்டு சதா சர்வகாலமும் என்னுடைய தாயார் என்னை அனுகிரகம் பண்றதுக்காக காத்து கொண்டிருக்கிறார். மதம்பாம், அவர் அம்மாவா பாக்குறார். சாரதாம்பா மதம்பாம் சாரதாம்பாம் அஜஸ்ரம் பஜே அப்படின்னாரு. துங்கபத்ரா நதியில சிங்கேரியினுடைய சாநித்தியம் கொண்டுள்ள அந்த அம்பாளாக சாரதாம்பாய் எல்லா ஆபரணங்களும் அணிந்து திவ்யமங்கள ரூபமாக அவள் விளங்கி கொண்டு பக்தர்களுக்கு எப்பொழுதும் தூங்காமல் அனுகிரகம் செய்து கொண்டே இருக்கிறார். அது மாத்திரமல்ல, சந்திரனின் கலைகள் மாதிரி ஒளியோட செய்கிறார். கடாட்சம், கருணாரசத்தோட இருந்து கொண்டு தன்னுடைய உத்தம அதிகாரிகளுக்கெல்லாம் தன்னுடைய முதிரையின் மூலமாக ஞானத்துக்கு வழிவகித்து கொண்டு வேதாந்தத்துக்கு வரணும், ஆத்ம ஞானத்தை பெற வேண்டும் அப்படின்னு காட்டுகிறாள் அப்படின்னு சொல்ற இவள் தான் அந்த திரிபுர சுந்தரின்னு. நம்ம லலிதா மகா திரிபுர சுந்தரின்னு எதை பண்றோமோ அது வேற யாரும் இல்லை, இந்த சாரதாம்பாள் தான். அந்த சாரதாம்பாள் வேற யாரும் இல்லை, என்னோட அம்மா தான் அது அப்படின்னு சொல்லிட்டார் ஆச்சாரியால் இல்லையா? என்னோட அம்மா. அப்படி இருக்கக்கூடிய பஜே சாரதாம்பாம் அஜஸ்ரம் இல்லையா? மதம்பாம் இந்த அம்பாளை மதம்பாம் என்னுடைய தாயாரான சாரதாம்பாம், சாரதாதி அஜஸ்ரம், எப்பொழுதும் அஜஸ்ரம் அப்படின்னா இடைவிடாமல் பஜே பஜிக்கிறேன். லலாமாங் கபாலாம் லசத்கான லோலாம் ஸ்வபக்தை கபாலாம் யசஸ்ரீ கபோலாம் கரே த்வக்ஷமாலாம் கனத் பிரத்ன லோலாம் பஜே சாரதாம்பாம் அஜஸ்ரம் மதம்பாம். லலாம அங்க பாலாம், லலாம் ஆமா அங்க பாலாம். அங்கம்னா அடையாளம், பாலம்னாக்க நெத்தியில ஒரு அடையாளம். அது என்ன அடையாளம்? லலா திலகம்ன்ற அர்த்தம். திலகத்தோட கூடினதை அடையாளமாக வைத்துக்கூடிய நெற்றியை உடையவளா இருக்காள். அதுக்கப்புறம் எப்படி இருக்கா? லசத்கான லோலாம், அப்படி அம்பாள் இது போட்டு இருக்கா, ஜிமிக்கி போட்டு இருக்கா. நல்ல பாட்டெல்லாம் கேட்கறது. அந்த பாட்டை கேட்கும்போது அம்பாள் ரசிச்சு ஆடுறதான். தலை ஆடும்போது அந்த காதுல இருக்கக்கூடியதும் அது ஆடுறதும். லசத் கானலோலாம், அந்த அழகான பாட்டுல அப்படி ஆசை உடையவளாக இருந்து அந்த லோலாக்கு போட்டுட்டு இருக்காளாம் காதுல. இப்படி ஸ்வபக்தை கபாலாம், அவருக்கு ஒரே ஒரு கவலை தான், ஏகபாலனம், என்ன எல்லாரையும் காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு வேலை. யார? ஸ்வபக்தைகி, தன்னுடைய பக்தர்களை எல்லாம் காப்பாற்றக்கூடிய ஒரே மூர்த்தியாக இருக்கக்கூடியவள் எங்களுடைய அம்பாள் தான். யசஸ்ரீ கபோலாம், அம்பாளுடைய கண்ணம் இல்லையா? அப்படியே எல்லாம் பிரதிபலிக்கக்கூடியதான ஒரு கண்ணம். அது கண்ணாடி மாதிரி ஒரு கண்ணம் இருக்கு மிருதுவா. அதுல
இந்த சௌந்தரிய லகரியில சொன்னா அதுல பிரதிபா பிம்பம்லாம் உழறதான். அந்த மாதிரி ஒரு கண்ணம் அம்பாளுக்கு. இப்படி யசஸ்ரீ கபோலம், யசஸ் ஸ்ரீ இல்ல புகழ் செல்வம் ரெண்டுத்தையும் காண்பிக்கக்கூடிய கண்ண பிரதேசம் உடையவர்களாக இருக்கார். அந்த உபாசனை பண்ணாலே செல்வமும் புகழும் நமக்கு கொதிக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு கண்ணத்தை வைத்து கொண்டிருக்கக்கூடியவளாக கரே து அக்ஷமாலாம். அது மட்டும் இல்ல, விடாத வேதாந்தத்தை ஞாபகப்படுத்தினே இருப்பான். நீங்க என்னதான் எமோஷனலா இருந்தாலும் வேதாந்தத்துக்கு போங்க அப்படின்றது அகாராதி சகாராந்தம் இருக்கக்கூடிய அந்த அக்ஷமாலையை கையில எப்பொழுதும் ஜபம் பண்ணி கொண்டே இருக்கக்கூடியவர். 51 சக்தி பீடங்களை குறிக்கக்கூடிய 51 மாத்திருக்கைகளை சொல்லக்கூடியதான சாஸ்திரத்தை குறிக்கக்கூடியதான அக்ஷமாலையை கையில வைத்துக் கொண்டு கரேத்து அக்ஷமாலாம் கணத் பிரத்னலோலாம். கணத்து ஆடுகிறது. எங்க பிரத்னலோலாம் பிரகாசிக்கிற காது தோடு ஆடுறது. அந்த பாட்டை கேட்டு ஆடி தள்ளி அதுக்கு இங்கதான் உங்களுக்கு பீஜம் இருக்கு. கணத் பிரத்னலோலாம் மதம்பாம் சாரதாம்பாம் அஜஸ்ரம் பஜே. என்னுடைய அம்மாவாக இருக்கக்கூடிய அந்த சாரதாம்பாளை நான் பஜிக்கிறேன். நெத்தியில திலகம் வச்சுட்டு இருக்கா, காதுல அசையக்கூடிய குண்டலங்கள் போட்டு இருக்கா, கையில ஜபமாலையோட இருக்கா, கன்னத்தை ரொம்ப அழகான கன்னங்களை வைத்தவளாக இருக்கிறாள், பாட்டுல ரொம்ப இன்ட்ரெஸ்டோட இருக்கவளா இருக்கிறாள். பக்தர்களை காப்பாற்றுறதுக்கு அம்பாளை தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்னு தெரிவிக்கக்கூடியதாக ஒரு சொரூபம். இப்படி அம்பாளை உபாசனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தார். 4வது சுசீமந்தவேணீம் திரிஷா நிர்ஜிதைனீம் ரமத்கீரவாணீம் நபத் வஜ்ரபாணீம் சுதாமந்தராஸ்யாம் முதா சிந்தியவேணீம் பஜே சாரதாம்பாம் அஜஸ்ரம் மத் அம்பாம். சுசீமந்த வேணீம். அம்பாளுக்கு சீமந்தம் அப்படின்னா வகுடு, சென்டர்ல இருக்கக்கூடிய வகுடு. அதனுடைய எண்டம் சீமா இல்லையா? சீமா பிளஸ் அந்தம் சீமந்தம். சீமாந்தம் தானே வரணும். சீமா அது தீர்க்கம், சீமானாக்க எல்லை, அந்தம் இந்த எல்லையினுடைய எண்டு சீமாந்தம். ஆனா சீமந்தம் தான் வருது அப்படின்னு. அதுக்கு என்ன பாணினி என்ன சொல்ற? சீமா பிளஸ் அந்தம் சீமாந்தம் தானே வரணும் அப்படின்னு. அதெல்லாம் உங்க வியாக்கரணத்தெல்லாம் அப்படி வச்சுக்கிங்க. வேதத்துல சீமந்த கேசவேஷன்னு இருக்கு இல்லையா? சீமந்தான்ற பதம் தான் ரைட்டு. யாரோ சொன்னாங்க, இந்த வியாக்கரணக்காரங்கெல்லாம் சேர்ந்து முடிவு பண்றதெல்லாம் கணக்கு இல்லை. அதெல்லாம் நீங்க வச்சுக்கிங்க. பேசும்பொழுது நீங்க பாட்டு எழுதும்போது அதெல்லாம் வச்சுங்க. வேதத்துக்கிட்ட வரும்போது அது என்ன பிரயோகமோ அதே தான் அப்படின்னா. மார்த்தான் மிருது பிளஸ் ஆண்டா மார்த்தாண்டம் தானே வரணும், மார்த்தாண்டம் இருக்க அப்படின்னா அதுக்கும் அதே பதில் சொல்லிட்டாரு பாணினி. பாருங்க, வேத விஷயத்துல என்ன நீங்க கணக்குல எடுத்துக்காதீங்கன்னு அவரே சொல்லிட்டாரு. இது வேதத்துல என்ன இருக்கோ அதை எடுத்துக்கங்க. நம்ம கணக்கு இலக்கணப்படி இதுதான், ஆனா அப்படி இல்லை. அது மாதிரி சீமந்தம்ன்ற பதத்துல ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. சீமா பிளஸ் அந்தம் இல்லாம சீமந்தம் அப்படின்னா வகுடு அப்படி சுதி சீமந்த சிந்தூரி கிருதபாஜாப்த தூளிகா அப்படின்னு சொல்லிட்டு சீமந்தம் அன்வ சீமந்த வேணி. வேணி அப்படின்னாக்க வேணி பூஜை இல்லையா? எல்லாம் இதுக்கு போனவர்களுக்கெல்லாம், அலகாபாத் போனவர்களுக்கெல்லாம் தெரியும். வேணி பூஜை அப்படின்னு ஒண்ணு பண்ணுவான். அந்த 3 பிரயாகம் அங்கதான் இருக்கு. பின்னல்ல 3 கால் எடுக்கணும் ஸ்திரீகளுக்கு, ஆனா 2 கால் தான் தெரியணும் இல்லையா? 3வது கால் அந்தர்வாகமா சரஸ்வதியானது இருக்கணும் அப்படின்றது. அதனால பெண்களுக்கு ரொம்ப வசதியானது அவளுடைய சொத்து பின்னல். அங்க கங்கைக்கு முன்னாடி அம்பாளுக்கு முன்னாடி அவ என்ன பண்ணா, அந்த பின்னலை ஒரு போர்ஷனை கட் பண்ணி அத அந்த பிரயாகில போடணும் அப்படின்வா. ஏன்னா அவளுக்கு ரொம்ப பிடிச்சதான அதை ஒண்ணு எடுத்து நமக்கு எது பிடிச்சதோ அதுதான் பகவானுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுனால வேணி பூஜை ரொம்ப பேசி. அதனால வேணினா கூந்தல்னு பேரு. சுசீமந்த வேணி, அழகான வகுடோட இருக்கக்கூடிய பின்னலை உடையவளும். அப்புறம் திரிஷா நிர்ஜிதயேனி. திரிஷா அவளுடைய பார்வை அது எப்படி இருக்கு அப்படின்னா நிர்ஜித ஏனீம். நிர்ஜித ஏனி, ஏனின் ஏனம் அப்படின்னாக்க பெண்மான் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அம்பாள் உன்னுடைய கண்ணானது ரொம்ப அழகாக இருக்குமா. அந்த பெண்மானை ஜெயிக்கக்கூடியதான திரிஷா அம்பாளுடைய கண்ணு. ரகுவம்சத்துல
இதுல திலீபனும் அவனுடைய ஒய்ஃபும் சுலக்ஷனாவும் வசிஷ்டர் ஆசிரமத்துக்கு போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கிறச்ச ராஜா போயிட்டு இருக்கும்போது எல்லா வழியில வயசானவங்க சின்ன குழந்தைங்க மாத்திரம்தான் நிக்கிறோம். யாரும் யுவாவா இருக்கும், வேலையை விட்டுட்டு வரக்கூடாது. என்ன அங்கங்க அவர் என்ன பண்ணுவாரு, இங்க அந்த ரதத்துல வரும்போது பார்த்துட்டே வருவார். அங்கங்க யாகம் நடக்கிறதா, யாக யூப்பங்கள்லாம் அங்கங்க நட்டு வச்ச பிராமணாலாம் அவளுடைய காரியத்தை செய்துட்டு இருக்காங்களா, ராமராஜ்யம் வச்ச அவாவா அந்தந்த தர்மம் படி வாழணும் அப்படின்னு ராஜா பார்த்துட்டே வருவார். பார்த்துட்டே வரும்பொழுது அங்க வயசானவங்கெல்லாம் நவநீதத்தை வச்சு அவளுக்கு கொடுக்கணுமா. அவன் காளிதாசனுடைய இது அவனுடைய அப்சர்வேஷன், அங்க யாரும் சின்ன பசங்களே கிடையாது. அதை நீங்க பார்க்கணும். யுவாக்கள்லாம் யாருமே ராஜாவை வேடிக்கை பார்க்கறதுக்கு வந்தா இந்த காலத்து அரசியல் மாதிரில திட்டி விடுவான். அவன் வேலையை விட்டு ஏண்டா வந்த போன்னு அதுக்கு பயந்துட்டு எல்லாம் வயசானவங்கெல்லாம் இவருக்கு நவநீதங்கள்லாம் எடுத்துட்டு வந்து அவ வீட்டுல இருந்து இருக்கிறதெல்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு வந்தா அந்த இடத்துல திடீர்னு ஒரு மயில் வந்துருத்தான். மயில் மானு எல்லாம் நிக்கிறதான். பார்த்தா அந்த கண்ணை பார்த்த உடனே ராஜாக்கு என்னடா இவ்வளவு அழகா இருக்க கண்ணு, சுலக்ஷனா என் பக்கத்துல தானே இருந்தா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்தாராம். அதான் ஏன்னா அந்த மான்களினுடைய கண்ணு அவ்வளவு அழகாக இருக்குமா. அந்த மானுடைய கண்ணையே ஜெயிக்கக்கூடியதான சுலக்ஷனா அவனுடைய கண்ணு மாதிரி அம்பாளுடைய கண்ணு இருக்கான். திருஷா நிர்ஜித யனீம் அல்ல, அம்பாளுடைய பார்வையினால் அந்த பெண்மான்களை நிச்சயமாக ஜெயித்ததான ஒரு கண்ணை உடையவளாக இருக்கு இங்க சாரதா அம்பாளுடைய கண் அழகு அப்படி இருக்கு. ரமத் கீரவாணிம், ரமத்து கீரவாணிம் இல்லையா, கீரவாணிம் அப்படின்னா கிளியினுடைய பேச்சு அழகாக, ரமத்து உற்சாகமாக இருக்கக்கூடிய அழகிய கிளியினுடைய பேச்சு. அந்த கிளியினுடைய பேச்சு மாதிரி இருக்க அம்பாளுடைய பேச்சும் அவ்வளவு இனிமையாக இருக்குன்னு நம்ம எடுத்துக்கணும். கிக்கின்னு கத்தினான்னு எடுத்துக்கூடாது, நம்ம கொஞ்சம் பார்த்து புரிஞ்சுக்கணும். அழகாக பேசினாள் அப்படின்ற அர்த்தத்துல ரணத்கீரவாணிம் நமத் வஜ்ரபாணிம். வஜ்ரபாணி எல்லாருக்கும் தெரியும், இந்திரன் இல்லையா. இந்திரன் என்ன பண்ணாரு, தொட்டாவை ஜெயிக்கிறதுக்கு எந்த ஆயுதத்திலையும் முடியாது அப்படின்னு ததீச்சி அப்படின்றவர் என்ன பண்றாரு, நைமிசாரண்யத்துல அவருடைய முதுகுல இருந்து இருக்கக்கூடிய அந்த ஸ்பைனை எடுத்து அது கொடுத்தாராம் வஜ்ர ஆயுதம். அதனாலதான் இந்திரன் ஜெயிச்சான் அப்படின்னு சொல்றது. இப்படி இந்திரன் அப்படின்ற வஜ்ரபாணி அவனால நமத்து தேவர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய தேவாதி தேவனா இருக்கக்கூடிய இந்திரனால வணங்கப்படக்கூடிய தெய்வமாக இருக்கக்கூடியவள் எங்க சாரதாம்பாள் அப்படின்னு சொல்றாரு. நமத் வஜ்ரபாணிம் சுதாமந்தராஸ்யாம், சுதா மந்தர ஆசியாம், அமிர்தத்தை ருசி பார்க்கக்கூடிய முகத்தை உடையவள் அல்லது வாயை உடையவள் அப்படின்னு அர்த்தம். அமிர்த மதனம் வரும்பொழுது அந்த அமிர்தத்தை பருகக்கூடியவள். ஏன் பருகினா அப்படின்னா எல்லாருக்கும் அமிர்தத்தை கொடுக்க வேண்டும் அப்படின்றதுக்காக ஞானஸ்வரூபினியா அமிர்தஸ்வரூபினியாக இருந்து எல்லாருக்கும் இந்த வேதாந்த ஜன்ய ஞானத்தை கொடுக்க வேண்டும் எனக்கூடிய சொரூபத்தில் இருக்கக்கூடியவளாக இருந்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னு. சுதாமந்தராஸ்யாம், அவள் எப்படி இருக்கு அப்படின்னா வேதாந்தத்தினால அறிய முடியும். அச்சிந்தியா இல்லையா, அச்சிந்திய வேணீம் இல்லையா, அச்சிந்திய வேணீம் மதம்பாம் சுதாமந்தராஸ்யாம் முதா சிந்திய வேணீம். முதா அச்சிந்தியமான ஒரு சொரூபம், மனசுக்கும் வாக்குக்கும் எட்டாததான ஒரு சொரூபத்தை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய வேதத்தை சொல்லக்கூடியது வேணி அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் பின்னல் அப்படின்னு ஒரு அர்த்தம் இல்லையா. தத்துவமசியாதி வாக்கியங்கள் சொல்லக்கூடியதா மனோவாச்சாம் அகோச்சரமான ஒரு சொரூபம். என் மனசான மனுத்தே ஏனாகுர் மனோமதம், என்ன வாச்சான அபியுத்தியதே ஏன வாக் அபியுத்தியதே அப்படின்னு உபநிஷத்துல சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடிய அம்பாளா அச்சிந்திய ரச்சனா ரூபமாக இருக்கக்கூடிய ஒரு அழகை உடையவளாகவும் இருக்கக்கூடிய மதம்பாம் சாரதாம்பாம் அஜஸ்ரம் பஜே அப்படின்னார். இப்படி இருக்கக்கூடிய சாரதாம்பிகை இடைவிடாது முதா பஜே சந்தோஷத்தோட நான் பஜிக்கிறேன் அப்படின்னாரு. சுஷாந்தாம் சுதேகாம் திருகந்தே கச்சாந்தாம் லசத் சல்லதாங்கீம்
அனந்தாம் அச்சிந்த்யாம் ஸ்மிருதாம் தாபசைஹி சர்கபூர்வஸ்திதாம் தாம் பஜே சாரதாம்பாம் அஜஸ்ரம் மதாம்பாம் சுஷாந்தாம். அழகிய ஸ்வரூபம், சாந்த ஸ்வரூபம். சுக்லாம்பரதனம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்பம் பிரசன்ன வதனம் இல்லையா? அப்படி ஒரு சாந்தமான ஒரு முகத்தை வைத்துக் கொண்டிருக்க. சுஷாந்தாம் சுதேகாம், அழகிய தேகம். சுஷ்டு, அழகான தேகத்தை உடையவள். அது மாத்திரம் இல்ல, திருகந்தே, திருக்குன்னா கண்ணு. கண்ணுனுடைய எண்டு எங்க போறது? இங்க போய் அம்பாளுடைய பின்னல போய் இடிக்கிறது அந்த கண்ணு. அங்கையர் கண்ணியினுடைய கண்ணு அப்படி நீட்டு தீர்க்க விசாலாட்சின்னு பேர் இல்ல அவளுக்கு. சீதைக்கு விசாலாட்சி, விசாலாட்சின்னு தான் ஆஞ்சநேய சுவாமி சுந்தரகாண்டத்துல. அப்படின்னாக்கா காது வரைக்கும் போயிருக்கக்கூடிய கண்ணு சீதைக்கு. இப்படி திருகந்தே குச்சாந்தாம் கச்சாந்தாம், கச்சான்னா கேஷம், அந்த கேஷத்தினுடைய பின்னல் பின்னின்னு இருக்கா, அது வரைக்கும் கண்ணு போய் அவ்வளவு நீட்டு கண்ணு இல்ல. திருகந்தே கச்சாந்தாம் லசத் சத் லதாங்கீம், லதாங்கிம் அப்படி கொடி போல இருக்கக்கூடிய சரீரத்தை லசத் கூடினவளாக இருக்கக்கூடியவள். எப்படி சத்து லதா, உத்தமமான கொடியை நீங்க இமேஜின் பண்ண எவ்வளவு அழகா இருக்குமோ அத மாதிரி ஒரு சரீரத்தை வைத்துக் கொண்டு இருக்கக்கூடியவள் இல்லையா? அது கல்பலதாம்பாள் அப்படின்னு, அதனால்தான் கற்பகாம்பாள் சொல்றோம். கற்பலதாயை போன்ற ஒரு சரீரத்தை உடையவள் அப்படின்னா. அது மாத்திரம் இல்ல, அவள் யார் உண்மையிலேயே? அனந்தாம் அச்சிந்தியாம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய, அவளுக்கு அந்தமே கிடையாது அப்படின்னு. அவளுக்கு ஆரம்பம்னு ஒண்ணு இருந்தா தானே அந்தம்னு ஒண்ணு இருக்கும். ஆதியும் இல்ல அந்தமும் இல்லாத ஒரு ஆதி மத்திய அந்த ரஹிதா அப்படின்னு இருக்கக்கூடிய ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய, பரபிரம்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அனந்தாம் அச்சிந்தியாம் இல்லையா? யாராலையும் மனசனால நினைத்து கூட பார்க்க முடியாததான, வாக்குனாலையும் சொல்லக்கூடிய இந்திரியங்களுக்கு வசப்படாததான ஒரு ஸ்வரூபம் அந்த ஆத்மஸ்வரூபம். அப்படி இருக்கக்கூடிய அச்சிந்தியாம் அனந்தாம் ஸ்வரூபாம் ஸ்மிருதாம் தாபசைஹி, இதைத்தான் யோகி ஹிருத் தியானகம்யம். எல்லா யோகிகளும் இந்த மனோவாச்சாம் அகோச்சரமாக இருக்கக்கூடிய இதைத்தான் ஞானத்தின் மூலமாக அடையணும்னு எல்லா யோகிகளும் தபஸ்விகளும் இன்னி வரைக்கும் பிரயத்தனம் பண்ணி கொண்டு இருக்கக்கூடியதான அந்த ஸ்வரூபம், வேதாந்தத்தினால மட்டுமே அறியக்கூடியதான ஒரு இது. இதையே எப்போ பார்த்தாலும் தாபசைஹி ஸ்மிருதாம், தபஸ் பண்ணி கொண்டு இருக்கக்கூடியவர்கள் தபஸ்விகள் இல்லையா? இதையே நினைத்து கொண்டே இருக்கக்கூடியவளாக இருக்கிறாள். சர்கபூர்வஸ்திதாம் தாம், இவள் எப்போ வந்தா? அனந்தமா இருக்கா. அப்ப எப்போ வந்தாரு? ஒரு நாள் வந்திருக்கணும். இதுக்கெல்லாம் முன்னாடி சதேவ சௌமியா இதம் அக்ர ஆசீத்து ஏகமேவ அத்விதீயம் பிரம்ம. இந்த சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேதங்கள் எல்லாம் ஒரு பொருள் உண்டான பிறகுதான் வருமா? இதெல்லாம் அவளுக்கு அஃபெக்டே ஆகாது. இதெல்லாம் வரத்துக்கு முன்னாடியே சதேவ ஆசீத்து, இதுக்கு முன்னாடியே சத்தாகத்தான் அவள் இருந்தாள். எப்போ? அக்ரே ஆசீத்து, இந்த உலகம் சிருஷ்டேகே பூர்வம், இந்த சிருஷ்டிக்கு முன்னாடி சத்தாகத்தான் இருந்தாள். எப்படி இருந்தால்? ஏகமாக இருந்தாள். ஏகமாக இருந்தாள்னா அப்போ பலவாக இருந்தாளான்னு சந்தேகம் வரும். இல்ல, அவள் மட்டுமே இருந்தாள் அப்படின்னா போங்க சார், இந்த ஏவெல்லாம் நம்ப முடியாது. ஏக்கத்தோட சேர்ந்தா ஏக்கத்தோட சேரும், அது திரியோட சேர்ந்தா திரினும், அதை வச்சு சொல்ல முடியாதா? அத்விதீயம் போட்டுக்கோ கூட, ரெண்டற்றதான அப்படின்னார். அப்பயும் சந்தேகம் வந்து ஆச்சாரியாருக்கு. ரெண்டற்றதானது மூணாவது கூட தான் ரெண்டற்றது, நாலாவது கூட தானே. சரி, சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேத ரஹிதமாக இருக்கக்கூடியது அப்படி வச்சுங்க. ஏக்கத்துக்கு அர்த்தம் அது இல்லையா? ஏவாக்கு அர்த்தம் விஜாத்திய பேதம். அதுக்கப்புறம் அத்விதீயத்துக்கு பேர். இப்ப என்னாச்சு? உலகத்துல எந்த பொருளும் அப்படி கிடையாது. அதுக்கு முன்னாடியே அவள் இருந்தாள். இந்த சிருஷ்டிக்கு முன்னாடி அவள் இருந்தாள். சர்க்க பூர்வஸ்திதாம் தாம், இந்த உலகம் சிருஷ்டிக்கு முன்னாலேயே இருப்பவள் அவள் ஒருத்தி தான் இருந்தாள். அவள் தான் சோகாமேத பகுஸ்யாம் பிரஜாய அப்படின்னு மனசுல நினைச்சா, இவ்வளவு கண்ணை திறந்தா உன்மேஷ நிமிஷோத்பன்ன விபன்ன புவனாவளி, இவ்வளவு பெரிய புவனாவளியை, இந்த வரிசையை அப்படி கண்ணை திறந்தவுடனே சிருஷ்டி திருஷ்டி சிருஷ்டி வாதம் இதான். அவ கண்ணை திறந்தா எல்லாம் சிருஷ்டி ஆயிடுச்சு, அவ கண்ணை மூடினா எல்லாம் போயிடுது. இப்படி இருக்கக்கூடியவள். அவளுக்கு முடிவுன்றதும் கிடையாது, சர்க்கத்துக்கு முன்னாடி சர்க்கத்துக்கு பின்னாடின்ற நிலையெல்லாம் கிடையாது. எப்பொழுதும் அவள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய அப்படிப்பட்டவள் தான் இந்த சாரதாம்பாள், என்னுடைய அம்பாள். மதம் தாம் மதம்பாம் சாரதாம்பாம்
அஜஸ்ரம் பஜே அப்படின்னார். இதுக்கப்புறம் 6வது ஸ்லோகம் ரொம்ப விசேஷமா சொன்னார். குரங்கே துரங்கே மிருகேந்திரே ககேந்திரே மராலே மதேபே மோக்ஷே திரூடாம் மஹத்யாம் நவம்யாம் சதா சாமரூபாம் பஜே சாரதாம்பாம் அஜஸ்ரம் மதம்பாம். இதுல இன்னொரு ஹிண்ட் கிடைக்கிறது. ஆச்சாரியால் எப்போ எழுதியிருப்பாரு இந்த ஸ்லோகத்தை? நவராத்திரியில எழுதியிருக்காரு. எப்படி தெரியறதுன்னு பாருங்க, மகத்யாம் நவம்யாம்னு ஆரம்பிச்சிருக்காரு. ஏன்னா இன்னைக்கும் பாத்தீங்கன்னா சிங்கேரியில நவராத்திரியில ஊர்வலம் சுவாமி வரதான். அது என்னென்ன வாகனத்துல வருது அப்படின்றது சொல்றாரு பாருங்க. குரங்கே துரங்கே மிருகேந்திரே ககேந்திரே. குரங்கே அப்படின்னா மானு, குரங்க மாதங்க கலங்க பங்கெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா இதுல. குரங்கன்னா மான். துரங்கம் அப்படின்னாக்க குதிரை இல்லையா. அம்பாள் மான் வாகனத்துல வரா ஊர்வலத்துல உற்சவ டைம்ல. அப்புறம் ஒரு நாள் குதிரை வாகனத்துல ஒரு நாள், இன்னொரு நாள் மிருகேந்திரே சிம்ம வாகனத்துல வராள், இன்னொரு நாள் ககேந்திரே ககம் கம் அப்படின்னா ஆகாசம். ஆகாசத்துல போகக்கூடியது பறவைகள். பறவைகளுக்கெல்லாம் கிரேட் யார்? இந்திரன். கருடன். கருட வாகனத்துல ஒரு நாள் வரா அம்பாள் அப்படின்னு அர்த்தம். ககேந்திரே குரங்கே துரங்கே மிருகேந்திரே ககேந்திரே மராளே. மராளேன்னாக்கா மராளே மந்தகமனா ஹம்ச பட்சிகள் போடக்கூடாது. மராளம் ஹம்சத்துல உட்கார்ந்து ஒரு நாள் ஹம்ச வாகனம். அப்புறம் மதேபே மதம் பிடித்த இபம் அப்படின்னா யானை. மதம் பிடிச்ச யானை ஒரு நாள் யானை வாகனம். அதுக்கப்புறம் ஒரு நாள் மஹோக்ஷே இல்லையா, மானு குதிரை சிம்மம் கருடன் ஹம்சம் கஜம் விருஷபம் இல்லையா, விருஷப வாகனம். இப்படி அதிரூடாம் அந்த வாகனத்துல உட்கார்ந்துட்டு வரக்கூடியவள். அதிரூடாம் அப்படின்னாக்க 2 அர்த்தம். அதிரூடான்னா மேல உட்கார்ந்து இருக்கார். ரிஷபாதிரூடர் அப்படின்னா ரிஷபத்து மேல உட்கார்ந்து இருக்கார். அது கரெக்டா பொருந்தும். ஏன்னா ரிஷபம் தாங்குமே சிவனியும். இவர் எங்க சுப்பிரமணிய சுவாமி எப்படின்னா மயூராதிரூடர். அது எப்படி மயூர தாங்கும். எங்க இவர் மூஷிக வாகனர். அவரு அது போய் தாங்குமா எவ்வளவு பெரிய உடம்ப வச்சுண்டா அப்படின்னா. அதினா விதிதாத் அதி அவிதிதாத் அதின்னு எங்க சாஸ்திரிகள். அதின்ற பதம் என்ன தெரியுமா? இருக்கு ஆனா இல்ல அப்படின்ற அர்த்தம். விதித்தம் தான் எல்லாருக்குமே. பிரம்ம விதித்தம் தானே. ஆனா பிரம்மா யாருக்கு எல்லாருக்கும் தெரியுமா? விதித்தமான அடிச்சு காட்டீங்கன்னா சொல்லி பயந்தனையோ எனக்கு தெரியாதுன்னுவான். ரொம்ப கேட்டா அப்புறம் காமிங்க பிரம்மம் தெரியுமான்னா தெரியும்னா காமிங்க அப்படின்வீங்க. ஆனா தெரியும் ஆனா தெரியாது அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இதுக்கு மேல இருக்கிறதுக்கு பேர் தான் அதி. உட்கார்ந்து இருக்கார் ஆனா உட்காரல. அது மாதிரி ஒரு சொரூபம் அப்படின்ற அர்த்தம். இப்படி குரங்கம் துரங்கம் மிருகேந்திரம் ககேந்திரம் மராளம் இபம் மகோக்ஷம் இதுல எல்லாம் மேல உட்கார்ந்து அப்படி காமிச்சு அம்பாள் உற்சவத்தும் போது காட்சி அளிக்கிறானா. சிங்கேரியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் புண்ணியசாலிகள் இல்லையா. அங்கேயும் போய் டெய்லி அம்பாளை தரிசனம் பண்ணலாம். இல்ல வயசுல பெரியவாள்லாம் இருப்பா இல்லையா, சின்ன குழந்தைங்க எல்லாம் இருக்காங்கலாம், கோயிலுக்கு போய் வர முடியாதுன்னு அம்பாளுக்கு ஒரு கருணை. வெளியில வந்துருவா 10 நாளும். நானே போய் எல்லார் வீட்டுக்கும் போய் முன்னாடி நிற்பேன், நான் போய் காட்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாளால இருக்க முடியாது. என்னை பார்க்காம இங்க எவ்வளவு பேர் இருக்கா கஷ்டப்படா, அவளுக்காக நான் போக வேண்டாமா அப்படின்னு வரக்கூடியதுதான் இந்த உற்சவ டைம்ல சாமியினுடைய ஊர்வலமே அதற்காகத்தான் வந்தது. ஏன்னா எல்லாருக்கும் அந்த அவளுடைய கடாட்சம் போய் சேரணும் அப்படின்றதுக்காக வரக்கூடிய ஒரு சொரூபம். குரங்கே துரங்கே மிருகேந்திரே ககேந்திரே மராலே மதேபே மோக்ஷே திரூடாம். இதெல்லாம் எப்ப நடக்கிறது சார்னா மகத்யாம் நவம்யாம். மகாநவமி அப்படின்னா என்ன அர்த்தம்? நவராத்திரியில வரக்கூடிய நவமிக்கு பேர் தான் மகாநவமி அப்படின்றது. எல்லா நவமியும் ஒரு சுக்லபட்சமும் வருது, ஒரு கிருஷ்ணபட்சமும் வந்த போதிலும் அந்த சரத்காலத்துல வரக்கூடிய அந்த மாலை அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு நவமி இருக்க, அதுதான் உத்தமமான நவமி, மகாநவமி அப்படின்னு பேரு. இப்படி அந்த மகாநவமி புண்ணிய காலத்து சமயத்துல மகத்யாம் நவம்யாம் சதா சாமரூபாம் அப்படி சாந்தமாக சொரூபத்தோட
ஒரு காலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய விசேஷமாக ஆராதிக்கக்கூடியதான ஒரு சமயம் அப்படின்னாக்க நவராத்திரி உற்சவம் தான் இல்லையா. அந்த 9 நாள் அழகா நம்ம பண்ணிட்டு விஜயதசமி அன்னைக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியதான ஒரு தினம் இல்லையா. அந்த விஜயதசமி அன்னைக்கு தான் அர்ஜுனன் போய் துரியோதனவாதிகள்லாம் வந்துட்டாங்க, அந்த பசுவை கவர்ந்து போறதுக்காக வந்திருக்காங்க, என்ன பண்றதுன்னு ஒரு இக்கட்டான நாள், கரெக்டா முடிய போறது அந்த அஜ்ஞானவாசம். இப்போ அவளுடைய ஐடென்டிட்டியை சொல்லவும் முடியாது, சொல்லாமே அதை பிளான் பண்ணி தான் துரியோதனன் அமிச்சான். அப்ப போன உடனே அவன் என்ன பண்ணா, அந்த அர்ஜுனை வந்து பேசாம நான் சொல்றதை கேளு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விராடராஜ பையனை அப்படி உட்கார வச்சான். நான் சொல்றது கேளு, நான் தான் ஓட்டுவேன். அவன் இப்போ பேடியா இருக்கான், பிரகந்தலையா இருக்கான். அவன் வந்து அந்த பொந்துல தன்னுடைய காண்டிபத்தெல்லாம் வச்சுட்டு போனான் இல்லையா, அதெல்லாம் எடுத்த நாள் விஜயதசமி அன்னைக்கு. விஜயா அப்படின்னு ஒரு முகூர்த்தம். அந்த முகூர்த்தத்தும் போது எந்த காரியம் பண்ணாலும் வெற்றியை கொடுக்கக்கூடியதான ஒரு நாள். ஏன்னா இப்படி 9 நாளும் பூஜை பண்ணதான அந்த பலனானது 10வது நாள் எல்லாருக்கும் கண் கூட ஏதாவது ஒரு ரூபத்துல வந்துதான் ஆகும். ஆனா நம்ம யாரும் நோட் பண்றதெல்லாம் இல்லை அப்படின்னு சாஸ்திரங்கள். 10வது நாள் பூஜை பண்ணவனுக்கு ஏதோ நல்லது நடந்திருக்கும், ஆனா நமக்கு என்னது நடக்குன்னு தெரியாது. ஏதாவது ஒண்ணு சரியாயிருக்கலாம் நம்மளுக்குள்ள, உடம்புக்குள்ள, நமக்கே தெரியாது. இப்படி அந்த உத்தமமான அந்த நவராத்திரி சமயத்துல அந்த மகா நவமியாக இருக்கக்கூடிய அங்க அது சாம ரூபமாக சாந்தியை கொடுக்கக்கூடியதான ஒரு ரூபம். அது சாம ரூபம்னா சாந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய மதம்பாம் சாரதாம்பாம், என்னுடைய அம்மாவாக இருக்கக்கூடிய இந்த சாரதாம்பாவை அஜஸ்ரம் பஜே, எப்பொழுதும் வரேன் அப்படின்னு இப்போ கூட சிங்கேரியில இத மாதிரி ஆராதிக்கப்படுவதாக கேள்விப்படுகிறோம். அது என்னன்றது பார்க்கணும். இதே மாதிரியே எல்லாம் வருதான்னு பார்க்கணும் இல்லையா. இப்படி விசேஷமா 9 நாளும் நவராத்திரிக்கு உண்டு, காஞ்சிபுரத்திலயும் உண்டு, சிங்காரிலயும் உண்டுன்றது தெரியும். இந்த மாதிரி கரெக்டா மானு ஹம்சங்கள்லாம் இருக்கான்றது தெரியல. சார் தான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லணும். ஆனா இவர் புஸ்தகத்துல எழுதியிருக்காரு, இப்பவும் நடக்கிறது அப்படின்னு தான் இங்க போட்டிருக்காரு. அதனால இங்க நமக்கு அவர் சொல்றது வந்து இவர் போட்டிருக்காரு, இப்போது கூட சிங்கேரியில் இது மாதிரி ஆராதிக்கப்படுகிறாள் என்பது பிரதிதினமும் வீதிகளில் உற்சவம் நடத்துகிறது என்பதும் குறிப்பிட வேண்டியதாக உள்ளதுன்னு போட்டிருக்காரு. அப்படின்னா இல்லாம போட மாட்டாரு இவர் இல்லையா. ஒருவேளை இருக்கலாம், ஒரு விசேஷமா இருக்கு. அதை இந்த ஸ்தோத்திரத்துல பார்க்கக்கூடிய சான்ஸ் இந்த நவராத்திரிக்கு நமக்கு கிடைச்சி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சான்ஸ். ஜ்வலத்காந்தி வன்னிம் ஜெகன்மோகனாங்கீம் பஜன்மானசாம்போஜ சுப்ராந்த பிருங்கீம் நிஜ ஸ்தோத்திர சங்கீத நிருத்ய பிரபாங்கீம் பஜே சாரதாம்பாம் அஜஸ்ரம் மதம்பாம். ஜ்வலத் காந்தி வன்னிம், ஜொலிக்கிற அந்த காந்தி, அந்த சோபையாக இருக்கக்கூடிய அக்னியை போல இருக்கக்கூடியவளாக இருக்கிறார் இல்லையா. அம்பாள் காத்தால இல்ல, அக்னியை போல இருக்கக்கூடியவளா இருக்கா. முதல் கூட்டத்துல உபாசனை பண்ணும்போது அக்னியை போல இருக்கலாம். 2வது கூட்டத்தை உபாசிக்கும் போது சூரியனை போல ஆகிவிடுகிறார், ஒரே பிரைட்டா உபாசனை பண்ணா. 2வது கூட்டத்தை சொல்லும் பொழுது இப்படி உபாசனை பண்ணுவோம். 3வது கூட்டத்தை சொல்லும் பொழுது குளிர்ந்து போய் அந்த சந்திரனாக அப்படி இருக்கக்கூடியவளாக இருக்கா. சோமகலையோட இருக்கா. அக்னிகலை, சூரியகலை, சோமகலை அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப காலையில இருக்கக்கூடிய அருணகிரண ஜாலைன்னு அக்னிகலையை சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடியது சேர்ப்பது. இப்படி ஜுவலத்காந்தி வன்னிம், ஜொலிக்கின்ற அந்த அக்னி போல சோபையை உடையவளாக இருக்கிறாள். அவள் இப்படி இருக்கா. ஜெகத் மோகனாங்கி, மோகனாங்கி மோகனமான மோகிக்க செய்யக்கூடிய அங்கத்தை உடையவள் மோகனாங்கி இல்லையா. ஜெகத் மோகனாங்கி, இந்த உலகத்தையே மோகிக்க செய்யக்கூடியவள். மோகம்னா என்ன சொன்னோம், எது ரைட்டு எது ரைட்டுன்னு உங்களுக்கு தெரியாம ஏமாற்றக்கூடிய ஒரு சொரூபத்துக்கு பேரு டெல்யூஷன்னு பேரு. இப்படி டெல்யூட் பண்ணக்கூடியதான ஒரு சொரூபம். ஜெகன்மோகனா அங்கே சம்சாரத்துல மாட்டின்னு தப்பிக்க முடியாம எல்லாரும் அவஸ்தப்படுறதுக்கான அந்த மோகத்துல மாட்டின்னு இருக்கிறது தான் காரணம். இந்த ஜெகன்மோகனா அங்கே பஜன் மானச அம்போஜ, மானச அம்போஜ, மனசுல இருக்கக்கூடிய அந்த தாமரையை அம்போஜம் இல்லையா. அம்பு அப்படின்னாக்கா இப்ப தண்ணி, அந்த தண்ணியிலிருந்து உண்டாகக்கூடியது தாமரை, அம்போஜம். இப்படி மானச அம்போஜ சுப்ராந்த பிரிங்கி, அந்த தாமரையை சுத்தி சுத்தி அந்த வண்டுக்கள் வரா மாதிரி இருக்கு. அதே மாதிரி
எது வண்டு போல இவ அம்பாளை யாரு சுத்தரா அப்படின்னா, அதனால எங்க போனாலும் நாட்டியம் என்ன, விசேஷமான பாட்டு என்ன, கொலு என்ன, எல்லார் வீட்லயும் கொண்டாட்டம் இல்லையா. அம்பாளுக்கு ரொம்ப பிடிச்சதான சங்கீதம், அம்பாளுக்கு ரொம்ப பிடிச்சதான நிருத்தியம் எல்லாம் ஊர்ல பாருங்க. நிஜ ஸ்தோத்திர சங்கீத நிருத்திய இல்லையா பிரபா அங்கீம், இப்படி தன்னை பற்றிய ஸ்தோத்திரங்கள் எங்க போனாலும் பாடு பாடுன்ற ஆத்துல எல்லா ராத்திரியும் கொலு வச்சானாக்க அது எங்க பார்த்தாலும் டான்ஸ் இல்லையா. எல்லா நாளும் 9 நாளும் அங்கங்க விழாக்கள்லாம் நடக்கிறது, சங்கீதங்கள் நிருத்தியங்கள் இல்லையா. இப்படி நிருத்திய பிரபா அங்கீம், இப்படி சோபிக்கிற சரீரத்தோட இருக்கக்கூடியவளா இருக்க இந்த அம்பாளை மதாம்பாம் சாரதாம்பாம் அஜஸ்ரம் பஜே, இப்படி இருக்கக்கூடிய இந்த என்னுடைய அம்மாவாக இருக்கக்கூடிய இந்த சாரதா தேவியை அஜஸ்ரம் பஜே, விடாம பஜிக்கிறேன் அப்படின்னார். பவாம்போஜ நேத்ராஜ சம்பூஜ்யமானாம் லசன் மந்தஹாச பிரபாவக்த்ர சின்ஹாம் சலச்சஞ்சலாச்சாரு தாட்டங்க கர்ணாம் பஜே சாரதாம்பாம் அஜஸ்ரம் மதம்மாம். பவாம்போஜ நேத்ராஜ சம்பூஜ்யமானாம், பவ அம்போஜ இல்லையா. அதை எப்படி பிரிச்சாரோ, அம்போஜம்னா தாமரைன்னு பவ அம்போஜ அம்ப அஜ அப்படி பிரிச்சார் அவர். பவ அப்படின்னாக்கா பரமேஸ்வரன் அப்படின்னு பிரிச்சார். அம்போஜன் அப்படின்னாக்கா மகாவிஷ்ணு இல்லையா, தாமரை கண்ண. அம்போஜ நேத்திர இல்லையா மகாவிஷ்ணு, அம்போஜ நேத்திரம். அதுக்கப்புறம் அஜ, அஜன்னாக்க பிரம்மாஜி. இப்படி பரமேஸ்வரன் மகாவிஷ்ணு பிரம்மா. பவ அம்போஜ நேத்திர அஜ, இப்படி பிரிக்கணும். அம்போஜ நேத்திர அஜ, பரமேஸ்வரன் மகாவிஷ்ணு பிரம்மா இவர்களெல்லாம் சம்பூஜ்யமானா. டெய்லி அங்க உட்காந்து ஸ்ரீபுரத்துல உட்காந்து பூஜை பண்ணிட்டு அதஸ்துவாம் ஆராத்யாம் ஹரிஹர விரிஞ்சாதிபிரபி பிரணந்தும் ஸ்தோத்தும் வா கதம் அகிருத புண்ணிய பிரபவதி அப்படின்னு சொல்ல, அந்த அம்பாளை பரமேஸ்வரன் மகாவிஷ்ணு பிரம்மா 3 பேரும் சம்பூஜ்யமானா நன்றா பூஜை பண்ணிக்க. நம்மள மாதிரி இல்லை, அவர்களுக்கெல்லாம் நல்லா பூஜை பண்ண தெரியும். அம்பாள் பூஜையை பண்றதுக்கு உண்மையான லாயக்கா இருக்கக்கூடியவர் அவர் 3 பேர் தான், நம்மளாம் இல்லதான். ஆனா பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியாது. சம்பூஜ்யமானாம் லசத் மந்தஹாச பிரபாவக்த்ர சின்னாம், அம்பாளுடைய அந்த மந்தஹாசம், அந்த ஒரு சிரிப்பு இல்லையா, புன்சிரிப்பு, ஸ்மிதம் ஒரு சிரிப்புடன் கூடிய அந்த அழகு, பிரபா வக்திர சின்னா, அந்த முகத்தினுடைய அந்த அடையாளம், பிரகாசிக்க கூடிய சோபையை அடையாளமாக கொண்ட முகத்தை உடையவள் அப்படின்னு அர்த்தம். லசத் மந்தஹாச பிரபாவக்திர சின்ஹாம், சின்னம் அப்படின்னா அடையாளம். இப்படிப்பட்ட அடையாளத்துடன் கூட்டிக்கொண்டு சலச்சஞ்சலா சாரு தாடங்க கர்ணா, அது அம்பாளுடைய காதுல இருக்கக்கூடிய தாடங்கங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா சலத் சஞ்சலா, அந்த மின்னல்லாம் எப்படி ஒரு க்ஷணத்துல அப்படி சஞ்சலமாக அப்படி வந்து அப்படி ஒளிர்கிறதோ அப்படி சாரு ரொம்ப அழகான ஒளியோட இருந்து கொண்டு இருக்கக்கூடிய தாடங்க கர்ணாம், அம்பாளுடைய 2 தாடங்கமும் ரொம்ப அழகாக இருக்காங்க இல்லையா. ஒண்ணு சூரியன், தப்பனோடுப்ப மண்டலா, தப்பன உடுப்ப மண்டலா, தப்பனம்னா சூரியன், உடுப்பம்னா சந்திரன், தப்பனோட்டுப்ப மண்டலாவா இருக்கக்கூடிய அந்த தாடங்கத்தினுடைய மகிமை இல்லையா. அதை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். திருவானைக்காவல் தாடங்கத்தினுடைய மகிமையை தெரியும். சௌந்தரிய லகரத்துல அவருடைய கழுத்துல இருக்கக்கூடிய விஷமானது கீழே விழாம காப்பாத்தினது அம்பாளினுடைய தாடங்க மகிமை தான் அப்படின்னு சொன்ன. இப்படிப்பட்ட அழகான தாடங்கத்தை காதில் போட்டு கொண்டிருக்க சஞ்சல சலத் சஞ்சல சாரு தாடங்க கர்ணா இல்லையா. இப்படிப்பட்ட தாடங்கத்தை உடைய காதுகளை உடையவளாக இருக்கும் என்னுடைய மதம்பாம் சாரதாம்பாம் பஜே அஜஸ்ரம், இப்படி இருக்கக்கூடிய இந்த அம்பாளை இடைவிடாது இருக்கிறேன். மின்னல் போன்று அசைந்தாடக்கூடிய தாடகங்கள் அம்பாளுக்கு இருக்கான் 2 காதலியும் இல்லையா. அது அம்பாளுடைய சோபை, முகத்துக்கு அடையாளமாக இருக்கு. சிரிச்சுட்டே இருக்கா அம்பாள். எப்பொழுதுமே ஜெகத்து சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் பண்ணிக்கொண்டே இருக்கணும். அதுக்காக அந்த காரியத்தை பண்ணணும்னாக்கா அம்பாள் பூஜை பண்ணிட்டே இருக்கணும். பிரம்மா விஷ்ணு சிவன் இவா 3 பேரும் அவளுடைய தொழிலை நடத்தணும்னாக்க
ஒர்க் இஸ் ஒர்ஷிப்னு இதுதான் சொல்றது. அம்பாளுக்கு ஒர்ஷிப் பண்ணா தானா வேலைகள் நடக்கிறது இல்லையா? அப்படி பண்ணிட்டே இருக்காங்க. அப்படிதான் இந்த உலகமானது இயங்கிறது, இந்த உலகமானது உண்டாச்சு, இந்த உலகமானது சம்ஹாரம் ஆயிட்டு இருக்கு. இப்படி இந்த 3 பேரனாலதான் இப்படி அவாவா தொழில அவாவா அந்த சாரதாம்பாளை பூஜித்து கொண்டு பண்ணுகிறாள். இப்படிப்பட்ட அந்த சாரதாம்பாளானவள் என்ன அர்த்தம்? இந்த திரிமூர்த்திக்கு அதீதமான ஒரு தத்துவம்னு தெரியாது. சம்பூஜ்யமாக இருக்கிறதுனால இதுக்கு மேலான தத்துவமாக இருக்கக்கூடிய அந்த பரதத்துவம் தான் அந்த அம்பாள். அப்படி இருக்கக்கூடிய அந்த பரதத்துவத்தை எங்க போய் தேர்றது? இங்க இருக்காள சிங்கேரியில அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சாரதா அம்பாள். அது கடைசியில போய் கிட்ட பார்த்தா எங்க அம்மா மூஞ்சியே இருக்கு அவளுக்கு. என்னுடைய அம்மா இவதானே, இப்பதான் கண்டுபிடிச்சேன், நான் யாரையோ அம்மான்னு நினைச்சேன், உண்மையிலேயே என்னுடைய அம்மா இங்க சாரதா அம்பாள் தான் இங்க சிங்கேரியில இருக்கா அப்படின்னு சொல்லி ஆச்சாரியால் ரொம்ப விசேஷமாக சிங்கேரியில இருந்து எழுதினதான ஒரு ஸ்லோகம். இத விஜயதசமி அன்னைக்கு அப்படி ஒரு பார்க்கறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைச்சது இல்லையா? ஒரு விஜயதசமிக்கு சாட்சிகள் ஒரு பாடத்தை எடுப்பாரு. ஸோ அந்த வழக்கத்தை மாற்றக்கூடாது அப்படின்றதுக்காக இதை எடுத்தோம். ரொம்ப அருமையான பகம். இதை பார்க்க வச்சு இதை படிக்க வச்ச சொன்னா உங்களுக்கு தான் முதல் நமஸ்காரம். இல்லைன்னு நான் படிச்சிருக்க போதில்லை. புத்தகத்துல வந்து கேட்டதுக்கு ரொம்ப எல்லாருக்கும் நவராத்திரி நல்வாழ்த்துகள். எல்லாம் பூஜை பண்ணி டயர்டா இருப்போம் இல்லையா? அம்பாளுடைய எல்லாத்தையும் வாங்கி பாக்கெட்ல போட்டுட்டு இருக்கோம் 10வது நாளா இன்னைக்கு. அதனால சந்தோஷமான ஒரு தினம். அதனால சந்தோஷமாக இந்த ஸ்லோகத்தை பார்த்தோம். ஆச்சாரியால் எழுதின ஸ்லோகம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவ சிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.